ரொம்ப நாளாக குட்டி வீடியோ போடுங்கன்னு கட்டிக்கிட்டு இருந்தீங்க. நம்ம கச்சா நெத்தி போட்டு இதெல்லாம் இருக்கீங்க. அதை விட முக்கியமானது நம்ம லீசா குட்டி போட்டாலே ஒரு குரமாத்த குட்டி நினச்சோம்ல, படைக்க மாட்டேன் நினச்சோம். பொழைச்சிட்டா அந்த குட்டியை உங்களுக்கு காட்டுறேன். அதுதான் இந்த குட்டி. அடுத்து நம்ம மேட்சில் பிடிக்க போவோம். எல்லாம் நல்லா தூங்கியிருக்காங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. வாங்க உள்ளே போவோம். இந்த இருக்காக நம்ம நெத்தி போட்டு பிள்ளைங்க, நெத்தி போட்டு ரெண்டுமே கடா குட்டி வேறு தூங்குறான் பாரு. இவன் மூத்த நினைக்கிறேன், இவன் தான் இளையவனான்னு தெரில. 2 பேரும் கடா குட்டி. இவனுக்கு தாலி இருக்காது, இவனுக்கு தாலி இருக்கும். கொஞ்சம் முகத்தை காட்டவும். என்ன தூக்கம் தூங்குறியான், நெத்தி போட்டு போனேன். கெட்ட தூக்கமாடா இது. நம்ம தெனாவட்டு மகன் ஏற்கனவே திருப்பி அவங்களுக்கு தெரியும். மேட்சலுக்கு வந்தவன் இவன் பைபிள் இப்போ மேட்சில் கூப்பிடல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். பைபிள் அதனால வரட்டும், கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டாவே. இது நம்ம கச்சா குட்டி. இந்த இருக்காங்க ஒரு 2 மொட்டை குட்டி. இது முன்னாடி பிறந்தது, இது பின்னாடி பிறந்ததுன்னு நினைக்கிறேன். 2 பெரிய ஆள் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கச்சாவோட பால் ஒர்க்கு 2மே இது. இதெல்லாம் நெடுபடியாக இருக்கும். நம்ம பெரிய கடை இப்போ தான் விழுந்தது. இப்போ எந்த வித மாற்றமே இல்லாமல் இருப்பத்தியா. எதிரி தூப்படா அப்படின்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அதே நம்ம மோனிக்கா கணக்க கலரு. அடுத்து நம்ம கோகோவோட மகன். இது சுத்த கருப்பு கடா குட்டி. கோகோ மகனே, இது கொஞ்சம் சின்ன குடி தலையிட்டு குட்டியாக, அதனால் அப்படி இருக்கேன். ஒத்த பிள்ளையே செல்ல பிள்ளைய வளர்க்குறப்ப இவ்வளோ நம்ம கோகோ. எங்கிட்ட பால் சரியாக போயிருதுங்க கொஞ்சம். இந்த படுத்திருக்கா ஒரு நம்ம லீசா மக சிலுக்கு வளர்க்குறா. எப்படி தூங்கிருக்கா வரையே. வளர்ந்துட்டா, பெரிய ஆளாயிட்டா. சின்ன பிள்ளையா இருந்த இவ்வளோ பழைக்க மாட்டேன்னு நினச்சேன், குரமாத்த குட்டி நினச்சேன். இன்றைக்கி பெரிய ஆளாயிட்டா, சிலுக்கு வளர்க்குறா. ஆனால் தாய் யாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கா நம்ம நெத்தி போட்டு மக லீசாவை காணமே. இந்த படுத்திருக்கா ஒரு வெளியே படுத்திருக்கா ஒரு. இந்த இருக்காளா, இவ தான் குட்டியை போட்டுட்டு இவ குட்டி வேணாட்டா. இன்றைக்கி அந்த குட்டியை நம்ம சிலுக்கு வளர்த்துக்கிருக்கா. இப்போ உள்ளே வாங்க, எதுக்கு வெயிலில் படுத்துருக்கீங்க. எந்திரி அக்காலும் தங்கச்சியும். பிள்ளையை தூக்கிட்டு போவா, சிலுக்கே பிள்ளையை தூக்கிட்டு போவா. பார்க்குற கத்துறா வயவுள்ள என்ன கடத்தி போகிறேன் சியா. சரி, சின்ன பிள்ளைலேருந்து அங்கே ரொம்ப நான் கூட பொழைக்க மாட்டேன் நினச்சா வயவில் பொழைச்சிட்டா. ரொம்ப இதாக இருந்தா கையில் காப்பாற்றிட்டேன். சிலுக்கு தான் காப்பாற்றிட்டேன். சிலுக்கு தான் நன்றி சொல்லணும். இதா பயப்படாத, வேறு ஒன்றும் செய்ய இது நம்ம கோக்க முடியும். என்னை விட கருப்பாக இருக்கானா, கொஞ்சம் வித்தியாசமான ஓகே. கொஞ்சம் பயவில் பால் இல்லாமல் இருந்தேன், அப்புறம் பால் சரியாக போச்சு பயவில். சரி விடு கத்திரி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சரி வாங்க மேட்சில் போவோம். இந்த இருக்காவும் மகன் இருக்கான் ரொம்ப பாசம். தாடி ஆத்தா அக்கனி எத்து வேணுமா. இதில் எங்கே இருக்க எல்லாம் முள்ளுக்குள்ளே விழுந்து வச்சு தட்டி விட்டது ஒன்று முள்ளுக்குள்ளே விழுந்து வச்சாங்க. மேட்சலுக்கு வந்து 1 மணி நேரம் மேலே ஆகிப்போச்சு. வெயில் தீ போடுதுங்க. கரெக்டாக மணி 11 மணி கூட ஆகலை. ஆனால் வெயில் பார்த்தா 12 மணி வெயில் மாட்டிக்கு. நேற்று சரியான வெயிலுங்க. அதுக்கேற்ற மாதிரி மேகலாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்ணுதுன்னு எனக்கும் தெரில. அனைவரும் ஆங்காங்கே தனித்தனியாக மேய்கிறாங்க. என்னமோ அவனுக்கு ஒரு இடத்த பிரித்து விட்ட மாதிரி ஒருத்தனுக்கு எவ்வளோ கேப்பில் மேய்கிறாங்க. எங்கிட்ட நாய் வருதுன்னு பார்க்க முடியலங்க. நேற்று இந்த இடத்துல கிட்டத்தட்ட நம்ம தென்னா விட்டு ஒரு 4-5 சின்ன பையங்களாம் நீங்கள் வரும்போது நாய் அடிக்க தெரிஞ்சு மரத்துக்கு தேடியும் பார்க்குறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. 2 கராயை கடிக்கிறாங்க. இந்த கரோச்சி கடிக்கிறா. வேறு வழி திருப்பி மரத்துக்கு வந்து நெத்து அவுறாங்க. இப்படியே வந்து நான் கரோச்சே நெத்து வேணுமா. கேமராக்கு மொத்தம் கொடுக்க போறியா. ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க பசங்க. உண்மையிலே இந்த மக்காச்சோளம் இல்லாட்டினா கையறைக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆடுகளுக்கு ரொம்ப மோசமாக இருப்பாங்க. எங்கிட்ட அந்த டயத்தில் எடுத்து வச்சது ரொம்ப நல்லதாக போச்சு. எடுத்து வச்சேன், ஆனால் இருந்தால் அது கம்மியாகத்தான் எடுத்து வச்சோம். இன்னும் கொஞ்சம் வெளியிலேருந்து வாங்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு வெளியே எங்கிட்ட அது மக்காச்சோளம் பிடிக்கும் போது வாங்கணும், இல்லாட்டி கடையில் போய் வாங்கணும். திரும்ப டவுனுக்கு போனோம்னா கொஞ்சம் கிடைக்கும், வாங்கி வைக்கணுங்க. இந்த மழையை நம்புறது ஒன்றும் பிரச்சனை ஆகாது. அது என் பின்னாடியே வராங்க, ஏதாவது போடுவானாண்டு 2 பேர் நெத்து இருந்து தட்டி விட்டேன். அந்த மரத்தில் எங்கிட்டாவது இருந்தால் 2 தட்டி விட்டால் சரியாக போக வேறு. அப்படியே நெத்தை தின்னா 2 கரையை கடிக்க தண்ணியிலே கடந்து பொழுது ஓடிச்சு. கரடி வேறு சினையாகிட்டா. 2 மாதக்கிட்ட வரப்போ போகுது. இந்த டயத்தில் மேட்ச் இருந்தால் நல்லா இதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேட்ச் எல்லாம் போயிட்டா பைய உள்ள. கரடியே கரடி திரும்பி பாரு. என்னமோ வர செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த 4 நாளில் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அப்படி ஏதாவது தவறி பேஞ்சா ரொம்ப நல்லது. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆலாங்காற்று குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படிங்கிட்டு இருந்து உப்பு காற்று வீச ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக கருப்போடு மழை வரும் டைம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரிலங்க. ஆனால் மேகம் பார்த்தா வேறு லெவலில் இருக்குங்க. மதியம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேகம் இருக்குது. சாயந்தரம் பார்த்தா ஒன்றுமே இல்லை எங்கே ஓடி போகுதுன்னு தெரில. எல்லோரும் எங்கே போயிட்டாங்க. அதுக்குள்ளே ஆளை காணுமே. இங்கே ஒருத்தி மட்டும் இருக்கா, இங்கிட்டு போதா இருக்கான். இல்லை ஓடி போயிட்டாங்களா. அவர் ஓட்டத்தை பாரு. பழுன்னு சின்ன கோச்சுன்னு ஓட மாட்டேன் வர்றாங்க. உனக்கு தொப்பை விழுந்துச்சு இல்லைன்னா ஓட முடியாடா. என்னடா இருக்குது, நான் தட்டி விட்டு தாண்டா நெத்து. அக்னி ஓரு செம்ம ஃபாஸ்ட்டு. ஒன்றும் இல்லை, நான் தட்டணும். அந்த மரத்தில் எதுவுமே இல்லை. இந்த மரத்தில் நெத்து தட்டி விட்டுனா 2 கிடைக்கும். விழுகுதான்னு பாடுறா. 1-2 தட்டி விட்டுருந்தேன் நானும். ஏன்னா இது இன்னும் காயாமல் இருக்குங்க. காஞ்சா தாங்க நிறையா விழுகும். பச்சையாக இருக்குது அப்படியே. ஆனால் 1-2 விழுந்துச்சு. இல்லை முழுக்குள்ள போச்சாடா. என் கோயின் எங்கே போனேன் நீ பாடு. எங்கிட்டு போகாத, நீ தனித்தனியாக போகிறீங்க. வரங்கடா. இதில் எவ்வளோ விழுந்துருக்கு, நிறையா விழுந்துருக்கு. பிறகு கிடைச்சவனுக்கு கேப்பு. அனாமிக்கா நீ எவ்வளோ தேனாலும் கிடைக்காது. அவ்வளோதான் நானும் தட்டி விட்டீங்க. எனக்கு 2 கிடச்சிச்சு. ஆளுக்கு ஒரு 2 நேரத்து கிடச்சாலே பெருசு.
நிறைய கட்டு வாங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்த இடம் அந்த இடம் அப்படியே பூ பூத்து துத்தி பூ வேறு லெவலில் இருக்குது. இதவே கடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் சமாளிச்சுங்க. இன்னும் பாருங்கள் இடத்த இலையை கடிச்சிக்கிட்டாங்க ஒன்று. அந்த இலை எங்கிட்ட உசுறு பிடிக்குது இந்த இடத்துல என்னண்டே தெரியல. அந்த பனி விழுதுனால பசை படிக்குதான்னு தெரில. அந்த இலையை தான் கடிச்சு இப்போ இவங்கிட்ட கொஞ்சம் வகுத்து நப்புறாங்க. முத்தலகே எங்கிட்ட இருக்க இந்த துத்திக்குள்ளே கண்டுபிடிக்க முடியாது ஒன்று உள்ளே வர துத்தியே ஒன்று முங்கிருச்சாடி. என்னைக்கு துத்தி ஹைட்டில் வளர போகிற முத்தலகை படா கருப்பு போதும்டா. இந்த பக்கம் அடிக்க விட அங்கிட்ட 2 கெரா இருக்கும். அங்கிட்டு கொஞ்சம் பசப்பாக இருக்குங்க. என்னன்னு தெரில அங்கிட்டலாம் கொஞ்சம் பசப்பாக மாறுது. ஆச்சரியமாக இருக்குது. அதில் போய் கடிப்பாங்க காலையிலேயும் மதியம். கரையில் போகிறாங்களா ஒரு குரூப்பு. இதெல்லாம் காலையில் 7 மணிக்கு வந்துடுறாங்க ஆடு. இந்த போகுது அவங்களுக்கு 7 மணிக்கு வந்துட்டு கரெக்டாக 11 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் சாயந்தரம் 3 to 7 வரைக்கும் மேயும். ஒவ்வொரு ஷிஃப்ட் எல்லாம் மாற்றிட்டாங்க அவங்கவுங்க. நம்ம குரூப் எங்கிட்டா இருக்கீங்க செம்பிலி ஆடு வேறு எல்லாம் கலந்துனால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. செம்பிலி ஆடு கொடுத்து திரும்ப போகிறாங்க. வேணா நம்ம இங்கிட்டு போகணும். இங்கிட்டு திரும்ப பாதி பேர் இங்கிட்டு இருக்கீங்க பாதி பேரை காணமாடா. எங்கிட்ட போயிட்டீங்க ரொம்ப மும்முரமாக மேய்கிறாங்க. பார்த்தீங்களா விழுந்து மேய்கிறாங்க. செம்பிலி ஆடு வந்துருச்சுண்டு. பண்ணை மரத்தை பார்த்தீங்களா இருக்கிற ஆடெல்லாம் வம்புளுக்கு ஆரம்பிச்சிச்சுங்க. தெனாவட்டு கூட சண்டை ஓடுறா சும்மா இருக்க மாட்டேன்னு. ஏற்கனவே அரைப்பட்டினியாக இருக்கான். இதில் கொழுப்பை அவன் மட்டும் நாடுக்கல்ல தின்றால தெனாவட்டு எடுத்து முட்டுறா. வயசாகிடுச்சு எல்லாம் செம்பிரியாடி போயிடுச்சு. இது ஒன்று மட்டும் நம்ம கொடுத்துட்டு சேர்ந்துக்குச்சுங்க. அவங்க எல்லாம் அந்த ஒரு வயக்காட்டுக்குள்ளே போய்க்கிருக்கு. பையன் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இங்கே மேய்ச்சிக்கிருக்கு. உய் இல்லை ஓடிக்கிருக்காங்க. அப்புறம் உன்னை பிரிக்க முடியாது. பர்றா எங்கிட்டு போகுது வருங்க ஏன் யாத்தை திரும்ப ஓடு கூடத்தை பார்த்து ஓடு. பர்றா இங்கிட்டு தானே போகுது ஏன் யாத்தை ஓடு ஓடு ஏறு ஆடை பார்த்து போகுதானு பாரு. இல்லை ஆடு உள்ளே போகுது. இங்கே இல்லை உன் கூட்டம் அந்த போகுது பின்னாடி அப்படியே திரும்ப பாரு கூப்பிட்றாங்க பாரு. ஓடு 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 பாரு காது கேட்காம நிற்கிது. திரும்பாரு ஓடு வாரு. தண்ணி குடிக்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. என்ன பாத்தில் ஊடுறாங்க உசுரை கொடுத்து. அப்போ அந்த நேரத்தை தட்டி விட்டு அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. பழுந்தா நீ ஓட சேர்ந்துட்டியா சந்தோஷம் வாங்கடா. நீங்களாம் இதெல்லாம் வயசான கேஸு. போய் வீட்டுக்கு போய் தண்ணி விட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு வந்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் இன்னும் வெயில் அடிக்க குறைய மாட்டேங்குதுங்க. சாத்துது நல்ல வெயில் அடிக்குதுங்க. பட் வெயில் அடிக்குது ஏன் மழை பெய்ய மாட்டேங்குது. நானும் சாயந்தரம் சொன்னால் நம்ப மாட்டேங்க. அப்படியே குளிர் காற்றா வீசுது. எங்கேனே மழை பெய்யுது தூரத்தில். ஆனால் எங்கிட்ட அப்படி இல்லை. வாரு நடக்க முடியல இந்த குரூப்பெல்லாம் எல்லாம் அப்படியே வயசாகிடுச்சில்ல என்ன செய்ய. எங்கள் வார் இப்போ நடக்கிறாங்க. வார் தின்னுங்க கிடைக்கிற அளவுக்கு அவ்வளோதான் கிடச்சிருக்கு. ஒரு சண்டை போடுறாங்க. பசியோட வலி ஒருத்தனுக்கு ஒரு தாய் வேணாம் யார் வேணாம் தாயும் பிள்ளை எல்லோரும் அடிக்கிறாங்க. தாடி ஆற்ற விட்டா செனக்குட்டியில் முட்டுறாங்க. செனக்குட்டி அந்தளவுக்கு இல்லைங்க நம்மக்கிட்ட. நல்லா பிரச்சனை இல்லை இப்போதைக்கு. செனக்குட்டியில் இருந்துச்சுன்னா பெரிய கடை இந்த கடைலாம் முட்டினே இருந்துச்சுக்க. இவங்க இருக்கு கொம்பு இந்த கருவச்சி கொம்புலாம் மோசமானது. நடா செவலை பாண்டி லீசா கிடைக்கல பாண்டியா நல்லா திண்டிக்கலாம் அவ்வளோதானே. இன்னெல்லாம் மறந்து போயிடுது. 10 மரத்து போயிட்டு வந்துட்டா ஏதாவது திண்டியா கடைசியில் இங்கே தான் வரணும்ல. எங்கே கேட்குறேன் நீங்கள் என்ன சொன்னபடி கேட்க மாட்டேன்ற. வாங்க எல்லோரும் வாங்க ஒரு அட்டன்ஸை போடணும். இல்லை எங்கிட்டு போயிருக்கே எத்தனை மரத்துக்கு எங்கிட்டு போயிருக்குன்னு தெரில. அம்னியாத்தா தூங்கிக்கிட்டே வர்றா. அம்னியாத்தா தூக்கத்திலே வர்றா. வெயில் மூஞ்சி சேர்த்து அடிக்குது. வாங்க ஓடியா. பண்ணை மரம் மஞ்சந்தி மரத்தை பேன் பார்த்துக்கிருக்கா. காஞ்ச மஞ்சந்தியால் மஞ்சந்தியை பேன் பார்க்குறது ஒன்றும் கொடியாடுதா. நல்லா பேன் பார்க்குறது இவங்க தான் பேன் பார்க்குறாங்க. வாங்கடா எல்லாம் அட்டன்ஸை போடணும். சொன்னால் நம்ப மாட்டேங்க. 60 ஆடுக்கு நம்ம மக்காச்சோளம் டெய்லி காலையில் போகிறோம்ல அது ஊற வச்சு போடலாம். நான் நம்ம ஊற வச்சு போட்டு ஒரு பையன் திங்க மாட்டேங்கிறாங்க. என்னண்டே தெரிலங்க. ஊற வச்சு போட்டு பார்த்தோம் 2-3 நாள் தொடவே இல்லை. அது காரணம் மேட்சில் அந்த மக்காச்சோளத்தை பச்சையாக திட்டு பழகிட்டாங்களா. சரி உடச்சி போட்டாலும் திட்டு பார்த்தா உடச்சி தின்னல. அப்புறம் பச்சையாக போகிற கடு தின்றாங்க. பல்லு வலிக்கும். சின்ன குடி பார்க்குறேன். சின்ன குடிலாம் முதல் திங்குது. 2 நாள் போடுவோம். 2 நாள் பெரிய நாள் பார்த்துருக்கீங்களா. 2 நாள் போடுவோம். 60 நாளைக்கு அப்படியே ரோட்டில் கொட்டி விட்டுருவோம். நல்லா கூட்டி மண் இல்லாமல் கூட்டி விட்டுருவோம். அப்படியே போட்டுருவோம். முதல் ஒரு தீவன தொட்டி வாங்கினுங்க. அதுக்கப்புறம் தான் தீவன தொட்டியில் போட்டு பழங்க. இப்போதைக்கு ரோட்டிலே போட்டோம். நல்லா பிறகிட்டாங்க. அந்த மக்காச்சோளத்தை திண்டு இந்த தண்ணி குடிச்சு நெத்து திண்டு இந்த தண்ணி அதுதான் இப்போ உசுறு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. பச்சையே பார்க்கலையா காது அடைச்சிக்கிச்சு பசங்களுக்கு. பச்சை எப்போ வரும்னு தெரில. என்னடா விரும்பாண்டி எதுவும் கிடக்கா. இந்த நெத்து வந்துருங்க சீமனத்து ஒன்று பிஞ்சு இப்போ தான் விட்டுக்கிருக்கு. மழை பெஞ்சா நல்லா விடு. இங்கே ஒருத்தி பேன் பார்த்துக்கிருக்கா. ஒரு பண்ண மரம் எக்கு போட்டு பிஞ்சா அவர் தின்னு எங்கிட்ட திண்டுக்க. நீ மட்டும் எக்கு போடுற. இவன் பரவாயில்ல எக்கு போடாமல் திண்டு விடுவியான். அவன் மற்றவங்களாம் எல்லாம் கிடைக்காம இருக்காங்க. இந்த இருக்கவருங்க நிறையா கிடக்கா. இன்னும் இந்த நேரத்துக்கு ஓடுவாங்க ஆத்தாடி ஆத்தம். அடுத்த மாதம்லாம் வேடிக்கையே இருக்குங்க. இன்ன வரைக்கும் நாட்டுக்கரணத்தை ஓடினாங்க. அது சீசன் முடிச்சு. இன்னும் பங்குனி சித்திரைக்கலாம் சீமக்கரணத்து தான். நம்ம கம்மையில் கொஞ்சம் கம்மி தான். பக்கத்தூர் கம்மாயெல்லாம் போனால் அங்கே நிறையா கிடக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். அடுத்த வாரம் பையனுக்கும் நினைக்கிறேன். நெல் அறுத்துட்டாங்க. நம்ம அங்கேருந்து வெக்கேஷன் கிளம்பணும். எங்கிட்ட இந்த இடத்துல கொடி மட்டும் கொஞ்சம் பச்சையாக இருக்குங்க. அதிசயமாக இருக்குது. முட்டு வெயில் அடிக்குது. இது மட்டும் இன்னும் உசுறு கொஞ்சம் இருக்குங்கன்னா பரவாயில்லைங்க. இந்த இலை விழுந்தால் அந்த முழுக்கில் விழுந்துடும். பச்சையாக இருக்கும்போது தான் தின்றாங்க. அதுவும் இந்த எக்கு போகிற ஆடுகள் மட்டும் தான் தின்னும். திருசா ரிஸ்க் எடுக்க மாட்டேன் பார்த்து ஏட்டாங்க. முள்ளுக்குள்ளே காலை வச்சு ஏற்கனவே ஒரு விழுந்தா திருப்பி எந்திரிச்சிட்டா. எட்ட மாட்டேன்டா. இல்லாட்டி குச்சியை வச்சு இழுத்து விட்றனுங்க. பார்ப்போம் ஏதாவது குச்சியை வச்சு கொடி இந்த கொடியெல்லாம் வேணாம். அந்த அங்கிட்ட ஒரு கொடி இருக்குது. ஆடுகள் எல்லா ஆடு திங்கிற மாதிரி இந்த முள்ளுக்குள்ளே தான் பசப்பாக இருக்கும். அதை தான் கொடுக்கணும். இது கூட அப்பப்போ எக்கு போட்டு இங்கிட்ட எதுக்கு இங்கிட்டு வரீங்க திரும்புங்க. இன்னும் மணி 1.5 மணி நேரம் ஆகும். நைட்டு 7 மணிக்கே வீட்டுக்கு போகணும். மணி 5 தான் ஆகுது. எங்கடா மோனிக்கா. பறிக்குதுரா நீ தான் அதுக்கு தலைமை அமைச்சரா. திரும்ப ரிவர்ஸ் கீரை போடு. உய்
உங்கள் சோட்டெல்லாம் வீட்டுக்கு போயிடுச்சு, நீங்கள் இங்கே நின்றுக்கிறீங்களா? அவங்க எப்போயே வீட்டுக்கு போயிட்டேன் 4 மணிக்கு, மணி 5 மணி ஆகும்போது நீங்கள் ஆனால் ரெஸ்ட் எடுத்தீங்களா? ஒரே 6 மணிக்கு போக முடிவு பண்ணிட்டீங்களா? அந்த மாடெல்லாம் போயிடுச்சு. இதுவாக இருக்குது, ராத்தெல்லாம் நிற்கிது 2 பேர். நாய் அடிக்காது இவ்வளோ பெரிய மாடு கண்டெல்லாம். ஒரு உடச்சுன்னா நாயெல்லாம் ஓடி போயிடும். நம்மளை மாதிரி ஆடுக்கு தான் பிரச்சனை. இந்த கண்டுட்டியை கூட கடிக்காதுங்க, எத்தி போடும் மாடெல்லாம், அதெல்லாம் ஓடி போயிடும். ஒரு தாயும் பிள்ளை நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க. நம்ம இளங்குட்டி எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, நம்ம நெத்தி போட்டு மக்கள் எல்லாத்தையுமே. கச்சா மக்கள்லாம் நல்லா மேய்ச்சலுக்கு வர ஸ்டேஜ். ஆனால் என்ன இங்கே வந்து மேய்ச்சலில் வந்து வேஸ்ட்டுங்க, அலைஞ்சுன்னா குட்டி இன்னும் இலைக்கு வேறு பார்ப்போம். சார் ஒரு மழை வெஞ்சோன்னே லைட்டாக திறக்கும்னா அந்த இடத்துல மேய்ச்சலுக்கு பார்த்து விட்ருவோம். கொட்டை கொட்டிகளை மட்டும் சேர்க்குறோம், கெட்டா கொட்டிகளை போட்ட போகிறோம். ஏன்னா இன்னும் கழிக்க வேண்டியதை கழிச்சாச்சுமில்ல, இன்னும் தாயாளுக்கு எது சேர்க்கணுமோ அதை மட்டும் சேர்த்துக்கிட்டு கெட்டா கொட்டிகளை அப்படியே வீட்டில் விட்டுருவோம். அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்க தீவனத்தை போட்டு வளர்த்துட்டு தேர்த்திட்டு மாற்றுவோம். ஏன்னா இன்னும் மேய்ச்சல் கொண்டு வந்தோம்னா சமாளிக்க முடியாது. கொட்டை கொட்டியில் மட்டும் மேய்ச்சலுக்கு கொண்டு வருவோம். நான் வரி குதிரை ஓம் பிள்ளைலாம் மேய்ச்சலுக்கு வர்றதுக்கு எப்படி இப்போல்லாம் பஞ்சம் தீர்ந்துடணும். நல்லா வேண்டிக்க கேமராக்கு மொத்தம் கூடி என் கையில் இல்லை, நல்லா நெத்து ஊற்று விட்டு இல்லை, அவ்வளோதான் கிடைக்கும். டெய்லி ஊற்று விட்டா அப்புறம் அது வேணாம்மா, இன்னும் ஒரு வாரம் வேணும். இதெல்லாம் பாருங்கள், ஊற்று விட்டு இலை வளர்ந்து தடுத்துருச்சுங்க. பரவாயில்ல, திருப்பி மரம்லாம் தழுக்குது. பழுனே கிளியப்பட்டா மறந்துட்டேன். உன் பிள்ளை கிளியப்பட்ட அங்கடி இருக்கா? மறந்துட்டா. கிளியப்பட்ட மறந்து ஆடு வரிச்சிட்டா பைய உள்ள போன வாரம். அவ்வளோதான், மறந்துட்டா பைய உள்ள. பிள்ளைய வகுத்து மேலேயே வச்சு டெய்லியும் படுப்பா. எப்படி இறந்து போச்சுன்னு தெரில. பழுனு பிள்ளை வளர்த்தா நல்லா வளர்ப்பாங்க. டெய்லி நைட்டு படுக்கும் போது பழுன்னு படுத்தா அதுக்கு மேலே படுக்கும், கிளியே போட்டுறா. அவ்வளோ பாசம் போச்சா, ஒத்த பிள்ளை செல்லம் வளர்த்தா. சரி இறந்தே போச்சாங்கன்னா தெரியல. பழுனுக்கு வந்து கடைசி 2 பிள்ளையும் இப்படியே போச்சு. கண்ணுமே எனக்கா. இப்போ மறுபடியும் போன வாரம் திங்கக்கிழமை ஆடு வெட்டிட்டா. இப்போ மாசி கடைசியில் வெட்டினது. பார்ப்போம், ஆடி மாதம் ஆவணி மாதம் குட்டி போடுவோம்னு நினைக்கிறேன். இந்த கரையில் எம்புட்டு கொடி இருந்துச்சுக்க, கரையில் விட்டாங்க வருது. தீ எரிஞ்சு ஒன்றும் இல்லை, அப்படியே ஒன்றும் இல்லாமல் போச்சாங்க. எம்புட்டு இருந்துச்சு அதெல்லாம் மேய்ச்சான் போன மாதம். ஒன்றுமே இல்லைங்க, வெறும் தர. இதெல்லாம் கோரப்புல் கிடக்கும். இந்த கோரப்புல் கூட என்ன உசுறு இல்லாமல் போச்சு, எல்லாம் அப்படியே இதாக போச்சு. போன மாதம் நல்லா மேய்ச்சோம். அப்படியே மாசி வரைக்கும் நல்லா இருந்துச்சு. மாசி பாதியிலேருந்து இதாக போச்சு. இப்படி இருந்துச்சுக்க. நான் பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்கள் அப்படியே பச்சை பசைன்னு கோரப்புல்லாக இருக்கும். ஒவ்வொரு சீசன் மாறிக்கிட்டே இருக்குது. கிளம்பிட்டாங்க, மணி 6 மணி ஆயிடுச்சு, அடிச்சிச்சா. இன்னும் பொழுது இறக்கிட்டே இன்னும் 1 மணி நேரம் போனேன். வெயில் பாருங்கள், இன்னும் நல்லா வெயில் இங்கே இருக்குது. கரெக்டாக 6:45 வீட்டுக்கு போவோம். 6:45 இங்கே வரைக்கும் மேய்ச்சிடுவோம். வீட்டுக்கு போக இருட்டாயிரம். லைட் பண்ண அந்த இருட்டுக்குள்ளே தான் குட்டியை தூக்கி வச்சு பாலை பார்க்குறேங்க. 7 மணி ஆயிடுது. இந்த 6 மணிலேருந்து இப்போ இந்த 7 மணி வரைக்கும் செம்ம மேட்ச் அமைவாங்க. அப்படியே எங்கேயும் ஓடாமல் இப்போ தான் மேட்ச் ஆகிருக்கு. ஏன்னா குளிர்ச்சியாக இருக்கா, சூடு ஆரம்பிச்சு தரையில் வாய் வைக்க முடியுது. இல்லாட்டி மதியம் தரையில் வாய் வைக்க முடியாது. வேறு வழியில் அப்படி குளிர்ச்சியான இடத்தா தேடி மேய்ச்சி ஓட்டிக்கிருக்கோம். எப்போ போத வராப்பில் வழியை விடு போதா இவராக இருக்க போதா. இப்போ ஆடுக்கு வர்றதுன்னு தெரில, போதுன்னு தெரில. போதா போதா ஒன்று தான்டா. எங்கடா முசகுட்டி எங்கடா? போதா நீ மட்டும் தனியாக வந்துட்டப்ப. சரி நண்பர்களே, ஒரு முக்கியமான 2 பேட் நியூஸ் இருக்குது. அது நான் அடுத்த வீடியோவில் சொல்ல முடியும். இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்லலை. அது நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் வேறு. அதனால் இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் கொஞ்சம் இருக்கல, வீடியோ இனிமேல் இப்படி தான் கொஞ்சம் வரும். முடிஞ்சளவு பார்ப்போம் எப்படி இருக்குது ஃபியூச்சரில். அது வரைக்கும் இடையில 2-3 ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன். வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் போட்டு லைக் தட்டுருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோவில் உங்களை நான் சந்திக்குவோம். அது வரைக்கும் நான் உங்கள் வைரம். பார்க்க கொஞ்சம் ஆஃப்ரிக்கன் இப்படி கலந்து இருப்பேன். நான் சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி அப்படி தான் போக மாறிவேன். கலப்படாதீங்க, பழைய வைரமாக மாறிவேன். ரைட், பார்ப்போம். டாட்டா பாய். சரி நண்பர்களே, நாய் காவல் ஆக்கணும், அதுதான் பெரியது. இந்த இடத்துல இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் மேய்ச்சல்.